மக்களே வணக்கம் வணக்கம். ஆஷிஷில் தான். எப்பவும் போல மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்த வீடியோ பாருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னத்தை சொல்றது? ஸோ அரசியலில் வந்துட்டு பரபரப்பு இருக்கலாம், ஒரு சுறுசுறுப்பு இருக்கலாம், ஒரு ஒரு உந்துதல் இருக்கலாம், ஸோ ஒரு நல்வழி கட்டியிருக்கலாம். கேவலமான அரசியல் பண்ணுறதுல நம்பர் ஒன் யாருன்னா அது டிஎம்கே தான். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே. ஸோ நம்ம நம்ம விஜய் டிவிக்கு அரசை எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேச தெரியுறானுங்க. ஸோ டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, ரெண்டு சைடில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ விஜயனை வந்துட்டு போதுமான அளவுக்கு ஸ்டெப்பு, அதாவது பயம் வர அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஸோ இந்த விஷயத்துல வந்துட்டு இந்த மாதிரி இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள், ஸோ எலும்பு உடைப்பேன், ஸோ இங்கே வா அங்கே பத்தல இங்கே பத்தல ரொம்ப கேவலமாக பேசலாம் வந்துட்டு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இவங்க ஜெயலலிதா இருந்தாங்கன்னா, ஸோ அவங்க உயிரோட இருந்த சிஎம்ஐ இருக்கும்போது அவங்கள பற்றி இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா, இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளோ இல்லை கேவலமாவோ எலும்பு உடைப்பேன் கைகால் உடைப்பேன், ஸோ சட்டசபை கூடு பார்த்துக்கலாம் இங்கே அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. தூக்கி உள்ள வச்சு எலும்பு உடைச்சிருப்பாங்க. நீ சொன்னல முதுகெலும்பு உடைப்பாங்க, விழா எலும்பு உடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயநாதர் சொன்னார் இல்லையா, இந்த மார்க்கண்டையன் போர்க்கண்டையன் பைத்தியக்காரன். ஸோ இந்த சீமா மாரி ஆட்கள்லாம் எப்படி இப்போ கொச்சையாக பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் விஜயநாதர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க உயிரோடு இருக்கும்போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த சீமாலாம் பேசியிருந்தாங்கன்னா ஸோ எப்போயத்துக்கு உள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த விஷயத்துல அதிரடியாக இருப்பாங்க. ஒரு சிஎம், ஒரு தமிழ்நாட்டுக்கே சிஎம் அவங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உள்ள வச்சுருவோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து விஜயனை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு. ஸ்லோ மீன்ஸ் ஃபார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயம். ஸோ மக்களுக்கான நல்ல விஷயத்த மட்டும் செய்வோம். ஸோ நம்மளை தூற்றுபவர்கள் தூற்றட்டும், போற்றுபவர்கள் போற்றட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டயத்தில் அண்ணா சொன்ன மாதிரி தூற்றுபவர்கள் தூற்றம், போற்றுபவர்கள் போற்றட்டும் அப்படின்ற மாதிரி இடையில இந்த எலெக்ஷன் டயத்துலாம் வந்து முன்னாடி இந்த நல்லவங்கலாம் எப்படி பேசுறாங்க, காமராஜர் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், கக்கன் ஆகட்டும், எல்லாமே அவங்களோட பேர் தான் சொல்றாங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், அடுத்தது எம்ஜிஆர். ஸோ கக்கன், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இவங்க 4 பேரை மட்டும்தான் திருப்பி திருப்பி அரசியல்ல வந்துட்டு நல்லவங்க சொல்லிட்டு எல்லாமே ப்ரூவ் பண்றாங்க. ஸோ நம்ம பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அந்த வழியில அந்த லிஸ்ட்ல கக்கன், காமராஜர், அண்ணா, ஸோ எம்ஜிஆர் அண்டு நம்ம நம்ம விஜயண்ணா. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்ல ஸோ விஜயண்ணா ஒரு லிஸ்ட்ல வைக்கிறாங்க, நல்லவன்ற பேர்ல வைக்கிறாங்க. ஸோ அப்படி நல்லாட்சி பண்றதுக்காக தான் விஜயண்ணா வந்துட்டு வந்திருக்காரு. இதை கொச்சைப்படுத்துற விதமா நேற்று நடந்த விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும். ஸோ நேற்று நடந்த தஞ்சாவூர் மாநாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து உதவாநிதி ஸ்டாலின், உப்புச்சப்புள்ள உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு ஆணியுமே இவனுக்கு தெரியாது. ஸோ ஆனால் தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறது. ஸோ ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உதயநிதி ஒன்றும் தெரியாது. பேர் மட்டும்தான் கோடி கோடி கொள்ளாட்டி வச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி கலைஞர் வந்துட்டு சிஎம் இருக்கும்போது சேர்த்து வச்சுட்டு போன பணத்தை இவனுங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துறாங்க. 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள், இன்க்ளூடிங் நானே ஓட்டு போட்டேன். இப்போதான் நான் விஜயனுக்கு ஓட்டு போடுறேன். ஸோ வேற வழி இல்லாமல் அப்போ ஸ்டாலினுக்கு போட வேண்டியதாச்சு. எடப்பாடி டெட் பாடி, அது வேஸ்ட் பீஸு. ஸோ யாருக்கு போகிறது ஓட்டு? நோட்டாக்கு போகிறத விட அதுக்கு நம்ம போய் கியூவில் நின்று டைம் வேஸ்ட் பண்ணி நோட்டாக்கு போகிறத போகிறோம். எவனுக்கும் ஒருத்த போட்டு தொலைவோம் அப்படின்னு ஸ்டாலினுக்கு போட்டது தான். ஸோ ஸ்டாலின் தெரிஞ்சாலும் கூட உதயநிதிக்கு ஒரு மயிருன்னு தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியாது. அவனா வந்துட்டு நேற்று வந்து ஸோ அங்கே போய் மீட்டிங் நடத்து எதற்காக? ஸோ விவசாயிகள் பிரச்சனை அவங்கள பற்றி தான் நீ பேசணும். நீ நல்லவனா இருந்தா, உண்மையாகவே நீ நல்லவனா இருந்தா ஸோ விவசாயிகள் பிரச்சனை மட்டும்தான் பேசியிருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அரசாங்கம் இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி வந்துட்டு விவசாய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணுங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது விவசாயிகளுக்கு நல்லதாவோ ஏதோ பேசியிருந்தா வெரி குட். ஸோ அது நல்ல விஷயம். ஸோ விவசாய கடன் முழுசாக தள்ளுபடி பண்ணது ஒரே ஆட்சி எதுனா டிஎம்கே தான். அதுவும் யாருன்னா கலைஞர் தான். ஸோ ஸ்டாலின் கூட ஒப்புக்குச்சப்பா தான் பண்ணார், சும்மா ஓட்டுறதுக்காக தான் பண்ணார். ஆனால் அப்போ வந்துட்டு கலைஞருக்கும் வந்து ஜெயலலிதாவுக்கும் கடும் போட்டி. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு கூட்டுறவு கடன் தள்ளுபடினா வந்துட்டு பக்கவாக பண்ணது வந்து கலைஞர் மட்டும்தான். ஸோ கலைஞர் ஒரு விதத்தில் நல்லவர், பல விதத்தில் கெட்டவர், ஆக மொத்தத்தில் கொள்ளடிக்கிறதுல. ஸோ நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நம்ம தமிழ்நாடு வந்து டெவலப் ஆனதுக்கு காரணம், பல ஃபேக்ட்ரிகள் வந்ததுக்கு காரணம். ஸோ நேற்று கூட விஜயண்ணா போய் சர்ச் பண்ணும்போது அங்கே இருந்த நிசான் கம்பெனி ஆகட்டும், அண்டு சைன் கோபின் ஆகட்டும், ஊண்டாய் ஆகட்டும், எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எந்த கம்பெனி ஆனாலும் முன்னாடி இந்த டிஎம்கே தலைவர் கலைஞரும் அவரால் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ அவங்க ஆட்சியில் சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டு கம்பெனி வந்துட்டு ஃபிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா ஆட்சியில் பெருசாக வரல, அதுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில்
கலைஞர் ஓகே. பட் ஆனால் கொள்ளடியத்தில் நம்பர் ஒன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது ஸ்டாலின் சுத்த வேஸ்ட். ஸோ சுத்த வேஸ்ட். கொள்ளடியத்தில் தான் நம்பர் ஒன். ஸோ அவங்க அப்பா பண்ணது கூட ஸ்டாலின் பண்ண. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு சும்மா அரசியல் வந்துட்டு சீனை ஓட்டிட்டு சேப்பாக்கத்தில் நின்று எல்லாரும் முட்டா பசங்க ஓட்டு போட்டு தொலைச்சிட்டானுங்க. இந்த சீமான் சொல்ற மாதிரி சேப்பாக்கத்தில் தற்புரி எல்லாம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே காரியமே நடக்குது. ஸோ அந்த விஷயம் தான். ஸோ ஒரு சேஞ்சஸ் வருது, விஜயண்ணா வர்றது, அவருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா 2 தொகுதி. ஒன்று சேப்பாக்கம், ஒன்று அந்த துறைமுக தொகுதி. அந்த நேரு ஊழல்வாதி நாயி, இந்த பக்கம் ஸ்டாலின் உதவாநிதி நாயி. ஸோ இந்த 2 நாய்க்கும் ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க. மீதி எல்லா தொகுதியுமே வந்து சென்னையில் விஜயண்ணா தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ வெகு விரைவில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தஞ்சாவூர் சைடில் ஸோ விவசாயிகள் பற்றி பேச போனால் விவசாயிகள் மட்டும்தான் பற்றி பேசணும். அவங்களோட நல்லது கெட்டதை பேசணும். அரசாங்கம் இப்படி செய்யணுன்றதை எடுத்து காட்டணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு இவர் அண்ணாமலை வீத லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பக்காவா பண்ணுவார். அவர் எப்படி பேசணுன்றது பேச, அவர் படித்தவர், பண்பானவர். ஸோ எப்படி பேசணும், ஒரு சில டயத்தில் விஜயனை பற்றி தப்பாக பேசியிருந்தார். ஸோ இரட்டை அர்த்தங்கள் செமீன்ட்டு இது அதை சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தார், நடிகர்கள் பற்றி நடிகை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்போ அரசியல் வரத்த முடியும். அவர் சிஎம் ஆன பிறகு அந்த மாதிரி பேசுறது விட்டுட்டார். ஸோ அப்போ அவர் பிஜேபியில் தான் இப்போ வந்து வீத லீடர் சொல்லிட்டு தனியாக கட்சி ஆரம்பிச்சு தனியாக டீம் ஆரம்பிச்சு ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவரே என்ன சொல்றாருன்னா, உதயநிதி பேசுனது ரொம்ப தப்பு. ஸோ வைகை ஆயத்தில் இருந்த குப்பை விட ரொம்ப கேவலமான தப்பா பேசியிருக்காரு. நான் கூட நினைச்சேன் இவ்வளோ டஸ்ட் இருக்கு, இதோட டஸ்ட் வேற எங்க இருக்குமானா உதயநிதி பேசின வார்த்தைகள் இருக்கு. த்ரிஷாவும் விஜயனாவும் வச்சு தப்பா பேசுறது, இரட்டை அர்த்தத்துக்கு பேசுறது, த்ரிஷா பத்தி இரட்டை வார்த்தையில பேசுறது. அப்படி என்ன பேசுறதுன்னு தெரியல, மியூட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க நேரடியாக கேட்டவங்களுக்கு இல்லை ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ உதயநிதி பேச ஆரம்பிச்சதுமே எல்லாமே த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறானுங்க. ஸோ அவனுங்க ஏதோ கத்த, இவன் ஏதோ சொல்லவோ. ஸோ அது வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு. ஸோ அண்ணாமலையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் இன்னும் ரொம்ப கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீ வந்துட்டு விஜயனா கிட்ட வந்துட்டு விஜயனா பத்தி த்ரிஷா பத்தி தப்பா பேசுறதுனால வந்து த்ரிஷா பத்தி ரொம்ப ரெட்டையாட்டில் பேசுறதுனால நீங்க வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். ஸோ அந்த வார்த்தையை திருப்பி வாங்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு டயத்தில் எலெக்ஷன் டயத்தில் நைனா நாகேந்திரன் வந்து முதல்ல விஜயண்ணா வந்து த்ரிஷா வீட்டிலேருந்து வெளில வரட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். சோழி முடிஞ்சு. ஸோ அப்போதான் அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையிலிருந்து பிடுங்கி நைனா நாகேந்திரன் அப்பயே சோழி முடிஞ்சு பிஜேபி ஒன்றும் தேராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தையை எவனா பேசி திரியிறானோ. ஸோ ஒரு காலத்தில் வந்து நமக்குலாம் தெரிய காலத்துல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு தப்பு தப்பாக பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி பேசினாங்க. இப்போ விஜயனா ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு விஜய் த்ரிஷா வந்துட்டு இன்னமும் எலெக்ஷன் டயத்தில் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே மீன்ஸ் பார் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ விஜயனா சொன்ன ஒரு வார்த்தை, எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்படி சொன்ன வார்த்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் கிளறானுங்க. ஸோ அவரோட பர்சனலை டச் பண்ணுறானுங்க. ஸோ பர்சனல் மீன்ஸ் பார் எல்லாருக்குமே வந்துட்டு பர்சனல் இஷ்யூ இருக்கும். ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு 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 கம்பெனியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஒரு தொழில் இருக்கிற ஒரு 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 டீமில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஏதோ ஒன்று ஆகட்டும், அவரோட தொழில் ரீதியாக அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, நல்லா இருக்கும், எல்லாருமே தெரியும். அவனே ரகசியமாக அவனே சந்திக்கலையே. ஸோ எல்லாமே பப்ளிக்காக போகும், பப்ளிக் வராங்க. அவங்க வந்து ஒரு விஐபிஸ். விஜயனா பெரிய விஐபினா திருச்சா ஒரு விஐபி. ஸோ அந்த விஷயத்தில் எல்லாருமே நடிகைகள் தான். ஸோ யாருமே வந்து வானத்திலிருந்து குதிக்கல. விஜயனா ஃபர்ஸ்டே சொன்னாரு, நான் அவனே தேவதூதன், நானும் ஒரு சாதா மனுஷன் தான், உங்களுக்காக நான் போராட நல்லது பண்ண வந்துருன்னு சொல்லிட்டு விஜயனா சார். ஸோ அந்த விஷயத்துல வந்து டிஎம்கே வந்து எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கோம் உதயநிதி. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த நியூஸ் பிரகாரம் கரெக்ட் நியூஸ் பிரகாரம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் வீட்டான அவனுக்கு பல வீடு கிடக்கு. கிழட்டு பையனுக்கு திருட்டு பசங்க கோடி கோடியே கொள்ளாட்டி வச்சிருக்காங்க. நம்மளால ஒரு வீடு வாங்க முடியல. ஸோ அவன் பார்த்தா பல வீடு வச்சிருக்கானுங்க. ஸ்டாலினுக்கு ஆகட்டும், கலைஞருக்கு ஆகட்டும், கனிமொழிக்கு ஆகட்டும். கனிமொழியில இத்து போனது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இந்த பக்கம் உதயநிதி இப்போ நீலங்கரில் ஒரு வீடு இருக்கும், கோபாலபுரத்தில் ஒரு வீடு இருக்கும், டீனரில் ஒரு வீடு இருக்கும். ஸோ அது தாண்டி போனால் பனையூர்லேயும் வீடு வாங்குவாங்க போல. விஜய் வீட்டுக்கு எதிரோடு வாங்கி ஆஃபீஸ்க்கு வாங்கி எங்கே சுற்றி வச்சுப்பாங்க. ஓஎம்ஆர்ல இருக்கும், வேலை சுற்றி கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. துபாயிலே வீடு வச்சுக்கிறா போல உதயநிதி. ஸோ நமக்கு தெரியாதா என்ன, துபாயில் இருக்கு, இவருக்கு லண்டன்ல இருக்கும், ஸ்டாலினுக்கு ஓடுறாங்க இல்லையா அங்கங்க. ஸோ ஆனால் இருக்கான்னு சொத்துலாம் வாங்கி வச்சு, சொத்துலாம் பல கோடி சொத்து, சுவிட்சர்லாந்துலாம் சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணம்லாம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு போவாங்க. ஸோ பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு ஏர்போர்ட் போவாங்க. இன்னமும் வந்துட்டு பத்தலை, இருக்கிற பணம் பத்தலை. அதனாலதான் வந்துட்டு ஐயோ பதவி போச்சுன்னு சொல்லிட்டு கொளத்தூர்ல வந்து ரீகலெக்ஷன் பண்றாங்களாம். ஆல்ரெடி பெட்டி எண்ணியாச்சு, தோத்தாச்சு ஸ்டாலின். ஸோ இன்னும் வந்து ரீகலெக்ஷன் பண்றாங்களாம். ஓரளவு ஜெயிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது செருப்பு அடிச்ச மாதிரி, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஸோ கார்பரேஷன் வந்து சமர் வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னங்களை ஓட்டர் ஐடி ஓட்டுல மிஷின்ல இருந்து என்ன எலெக்ஷன் ஓட்டு இருந்தோ அது அப்படியே கரெக்டா இருக்கு. ஸ்டாலின் தோத்து தான் டிவிக்கு வந்து அவர் எம்எல்ஏ ஜெயிச்சு அப்படின்ற மாதிரி
டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செருப்படி, அந்த செருப்படிலாம் தாங்க முடியாம தான் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ பேசுறதுக்கு எந்த இடமும் இல்லை, அங்கே அனுமதி கொடுத்தது தப்பு. ஸோ இவங்க எப்படி அனுமதி கொடுக்காம விஜய் நான் வெளியே கிடைச்சோம், அது மாதிரி அங்கே அனுமதி கொடுத்துருக்க கூடாது தஞ்சாவூர்ல. ஸோ கொடுத்ததுனால ஸோ விஜயனை பத்தி தப்பு தப்பு பேசினால, த்ரிஷா பத்தி தப்பு தப்பு பேசினா, இப்போ அந்த இடத்துல பேசின டைலாக் எல்லாம் போச்சு. விவசாயிகள் பத்தி பேசின டைலாக் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ ஒன்லி விஜயனை பத்தி பேச, ஐ மீன் த்ரிஷா பத்தி பேசுறது வந்து இப்போ வந்து பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. ஸோ சவுந்தரராஜன் தமிழ் சவுந்தரம் கடும் கண்டனம். ஸோ அண்ணாமலை வந்து நான் வைகை அந்த கன்னியாகுமரி சைடு அந்த வைகத்தில் இருந்து குப்பை கிளீன் பண்ணதை விட இவரோட வார்த்தை ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ ஆளாளுக்கு எல்லாமே. ஸோ மகளிர் செஷன் வந்துட்டு இது மாதிரி தாவைக்கு வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து போராட்டம் நடக்குது. அதே சேம் டைம் அதாவது தாவக்கா போராட்டம், இவன் பேசுனதை பற்றி உதயநிதி பேசுனதை பற்றி. ஸோ இவன் பேசுனது உதயநிதி பேசுனது எல்லாமே வேஸ்ட்டு. வேஸ்ட் மீன் பார் அங்கே மணிக்கணக்காக நின்று எல்லாரும் காசு கொடுத்து கூட்டின்னு வந்து டிஎம்கே உட்கார வச்சு டிவிகே பற்றி தப்பாக பேசுறது, விஜயனை பற்றி பேசுறது, த்ரிஷா பற்றி பேசுறது, அரசாங்கத்தை பற்றி பேசுறது எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு. மீன்ஸ் பார் இந்த ஒரு வார்த்தை அவன் என்ன பேசினான்றது தெரியல, மியூட் பண்ணிடுறாங்க. ஸோ நேரடியாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் த்ரிஷாவை பற்றி என்ன பேசுனாங்க, விஜயனை பற்றி என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராங் டாக்கிங் ஃபார் உதயநிதி. ஸோ அதனால் வந்துட்டு அவன் வீட்டுக்கு நீ போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கான். போலீஸ் பாதுகாப்பு அடித்து உள்ளே பூந்து உடைக்கணும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வி த லீடர்ஸ் தப்புன்னு சொல்லியிருக்க அது மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனைனா, ஸோ பெரிய பாடம் இப்போ பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ கரப்பாம்பூச்சி பிரச்சனை, அவங்க கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி நடத்துனாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க எப்படி அடித்து உடைச்சாங்களோ, மீன்ஸ் பார் பிரச்சனைகள் அடிச்சு உடச்சி எப்படி சமாதானம். உதயநிதி ஸ்டாலின் வந்து வீட்டில் வந்துட்டு பாதுகாப்பு போட்டுருக்கலாம். அவனுக்கு பாதுகாப்பே கொடுக்கக்கூடாது. எதிர்கட்சி தலைவர் டம்மி பீஸ், எதிர்கட்சி தலைவர் ஒரு மயிரும் கிடையாது, சும்மா பேருக்குனால உட்காந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து அவன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து வேஸ்ட்டு. ஸோ ஒருத்தனுக்கு ஒரு பதவியில் இருக்கானா மரியாதை கொடுக்கணும், மரியாதை நடந்தால் தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இல்லைன்னா அவன் வேஸ்ட்டு. ஸோ இப்படி பேசுறதுக்கு வந்து டிஎம்கே டோட்டல் வேஸ்ட்டு, மைனஸ் தான். ஸோ தலையும் அப்படிதான் பேசுது, வாலும் அப்படிதான் பேசுது, தொண்டர்களும் அப்படிதான் பேசுறாங்க. டிஎம்கே மொத்தமாக க்ளோஸ். ஸோ வரும் எலெக்ஷன்ல இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். மக்கள் ஒரு மயிரோடு ஓட்டு போட மாட்டாங்க, டிஎம்கேக்கு ஏடிஎம்கேவும் போட மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே காலி. வரும் காலங்களில் எல்லாரும் பேசுகிற மாதிரி விஜயன் ஆட்சி மட்டும் தான் இருக்கும். அதுவும் அமைச்சர் ரமேஷ் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு கட்டத்தில் வர எலெக்ஷன்களில், அடுத்தடுத்து வர எலெக்ஷன்களில் எதிர்கட்சியே இருக்காது, ஒன்லி விஜயன கட்சி மட்டும்தான், ஒன்லி டிவிகே விஜயனா மட்டும்தான் இருப்பார். தூய சக்தியான விஜயனா மட்டும்தான் இருப்பார்னு சொல்லிட்டு சொன்னப்பல இல்லையா ரமேஷ், அதான் நடக்குது. விஜயனா மட்டும்தான் இருக்க போறாரு. ஸோ டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, மற்ற கட்சியெல்லாம் வாஷ் அவுட். ஸோ மற்ற கட்சி எல்லாமே இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு விஜயனா கூட தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே விஜயனா கூட இருக்கும்போது என்ன பயம் இருக்கு, பலத்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு இல்லையா விஜயனா டிவிகேக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப கேவலமாக பேசியிருக்காப்புல இந்த உதயநிதி. ஸோ அதனால் வந்துட்டு இனிமேல் கிடைக்கிற ஒரு கிடைக்காது. இந்த பக்கம் திரும்பினா காவிரியாறு பிரச்சனை. ஸோ அது பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. ஸோ மழை பெஞ்சிருக்கு, அதனால் தண்ணி வந்து திறந்து இந்த பக்கம் விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு வர வேண்டிய தண்ணி ஓரளவுக்கு போதுமான அளவு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனை, அந்தந்த பிரச்சனை இயற்கை கூட நமக்கு விஜயநகர் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இவங்க செயற்கையாக இருக்கிற மனுஷங்க பண்ணுற வேலை தான் வந்துட்டு கேவலமாக இருக்குது. ஸோ இதே சேம் டைம் வந்துட்டு அதே டைலாக் தான் நாளைக்கு வந்து சட்டசபை கூடுது. ஸோ நேற்று பேசினா இன்னைக்கு விட்டு நாளைக்கு வந்துட்டு சட்டசபை முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க நம்ம விஜயன் அரசு. ஸோ வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு கேவலமாக கத்திட்டு கண்டிப்பாக வெளியே ஓடுவான் உதயநிதி ஸ்டாலின். இந்த பக்கம் எடப்பாடியும் ஓடிடுவான். ஸோ இவங்க சொல்கிறதான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது, டிவிக்கு அரசு என்ன சொல்லுது, அந்த பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட்டில் வெறும் வெற்று பேப்பர், இது அது எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஃபஸ்ட்டு ஓடிடுவான். பின்னாடி எல்லாம் நாயும் ஓடுவான் கலெக்டர் பசங்க. இந்த பக்கம் எடப்பாடி கூட்டுன்னு ஓடுவான். அவனை ஒன்றா ஓடுவான், இல்லை உள்ள உட்காந்துருப்பான். அவன் ஓகேனா உட்காந்துருப்பான் அந்த கலெக்டர் பையன். ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒஸ்ட் பீப்புள்ஸ். ஸோ அரசாங்கத்துக்கு எதிராக வந்துட்டு நெக்கின ரெடியாக இருப்பாங்க. அரசாங்கம் ஒரு புதுசாக ஒரு சிஎம் வந்திருக்காரு, அது மாதிரி நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாது, அரிச்சோடி கூட தெரியாது காவிரி மேலாண்மை பற்றி. ஸோ ஐ மீன் மேகதாது பற்றி. ஆமாம், உதயநிதி எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சு யாகம் போனேன். ஒரு மயிறு உனக்குமே தெரியாது, மேகதாதை பற்றி உனக்குமே தெரியாது. ஸ்டாலின் தெரிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா உங்கள் தாத்தாக்கு கலைஞருக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அவருக்கு பாடம் தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டாலினுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அப்பனும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. தாத்தாவுக்கு தாத்தா அப்பனுக்கு தான் தெரியும், கலைஞருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அரிச்சோடைய மேகதாதோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு. அவர் இருக்கும்போதே பரவாயில்ல, டிஎம்கே ஓஹோன்னு இருந்துச்சு. இந்த ஸ்டாலினும் வெத்து விட்டு, அடுத்த அந்த உதயநிதி வெத்து விட்டு, ரெண்டு பேராலையும் கட்சி நாசம்.
நாசம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஏடிஎம்கே சுத்தம் சர்வநாசம். ஸோ நம்ம எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஓஹோன்னு இருந்த கட்சி அப்புறம் ஜெயலலிதா மெயின்டைன் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க. ஊழலை தள்ளி விட்டாங்க. ஸோ அது கேவலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் செத்தே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே இந்த கட்சி ஏடிஎம்கே வழி நடத்துக்கு ஆள் இல்லை. ஒரு ஒரு தூய சக்தி இல்லை. அங்கே எல்லாமே தீய சக்தி தான். சசிகலா ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், எல்லாமே தீய சக்தி தான். ஸோ இப்போ ஒரே ஒரு தீய சக்தி கிட்ட மாட்டினா ஏடிஎம்கே சர்வநாசம் ஆயிடுச்சு. அது என்னைக்கு மீண்டும் வெளியே வரப்போது தெரியல. ஸோ நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க டிவிக்கு. ஒரு அற்புதமான தாக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கான தாக்கலா பட்ஜெட் தாக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் விஜயன் ஆட்சி. விஜயன் தான் வெயிட்டிங். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பக்கம் திரிஷா பற்றி விஜயனை பற்றி கேவலமாக பேசுகிறோம். உதயநிதி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் நடக்குது டிவிக்கு. ப்ளஸ் போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்க அவ்வளோ கேவலமான ஆளுங்க கிடையாது. டிவிக்கு ஆளுங்க அவன் வீட்டை பூந்து அடித்து உடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து டிவிக்கு கெட்ட பேர் இடம் விஜயனாக்கும் தெரியும். ஸோ கட்சி வந்துட்டு போராட்டம் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்கோம். அவங்களாம் அட்டாக் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியிருக்காது. ஸோ அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவனை அப்படியே மக்கள் ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆல்ரெடி டிஎம்கே ஒதுக்கி விட்டாச்சு, ஏடிஎம்கே ஒதுக்கி விட்டாச்சு. மக்கள் தீர்ப்பு தான் நம்ம விஜயனை வந்து இருக்குது. ஸோ அடுத்த மக்கள் நல்லது பண்ணுறது தான் விஜயனோட எய்மே. ஸோ விஜயனை எவ்வளோ பேசினாலும் விஜயனை தாங்கிப்பாரு. ஸோ மக்களுக்காக தாங்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஸோ மக்கள் வந்துட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. ப்ளஸ் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு பட்ஜெட் தாக்கல்னால ஸோ எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், பனையூரில் எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடக்குது. ஸோ அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த தீய சக்தி சீமான் ஆகட்டும், கேவலமாக பேசி தெரியுற சீமான் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், ஸோ ஏடிஎம்கே டீம் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு விஜயனுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஸோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வருகின்ற எலெக்ஷனில் ஸோ வெறித்தனமாக இருக்காராங்க யார் சீமா. ஒரு மைத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வெறித்தனமாக வெறி நாய் பிடிச்ச மாதிரி தெரிய வேண்டியதான். நாக்க தொங்க போட்டுட்டு எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க, ஓட வேண்டியது தான். வெறி பிடிச்ச நாய் சொறி பிடிச்ச நாய் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி வெறித்தன்மை என்ன பிரயோஜனம். ஒரு நாய் வெறி பிடிச்சிச்சுன்னா கல்லடி போட்டு செத்து போயிடும். அந்த மாதிரி சீமான் செத்து போயிடுவார். ஐயோ ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு செத்து சுண்ணாம்பாயிடுவார், அவ்வளோதான். வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அழகாக எப்போதும் போல விஜயனை டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக அரசியல் பேசிட்டு இடைத்தேர்தல் அமோக வெற்றி பெறும். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் அதோட பயங்கர அமோகமாக வெற்றி பெறும். ஸோ வெற்றி பெற்றால் மட்டும்தான் சுபட்சமாக இருக்கும் அந்தந்த ஏரியாக்கள், அந்தந்த மாவட்டங்கள். ஸோ மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷக்கிருமி உதயநிதி பேசுறது வந்து நேற்று விஷக்கிருமியா டைலாக் பேசுறது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட்ஜெட் தாக்கல் நாளைக்கு பெரும் அமளியாக இருக்கும். லைவில் போயிட்டு இருக்கோம் பட்ஜெட் தாக்கல். ஸோ டிவியில் பார்க்குறோம்னு பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவோன்றது டிஎம்கேவும் ஏடிஎம்கே எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவோம் மக்களுக்கும் தெரியும், டிவிக்கு அரசுக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ விஜயனை எப்பவும் மக்களுக்காகவே திங்க் பண்ணிட்டு மக்களாட்சி தொடரட்டும்.